இது வந்து லவர்ஸ்க்கான படம், ஃபேமிலிக்கான படம், ஒரு என்டர்டைன்மெண்ட் 100% ஒரு என்டர்டைன் மூவி ப்ரோ. சூப்பரா இருக்குண்ணா. யார் ஆக்டிங் பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து இவரு பாரியோடைய ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜமால் அப்படி பண்ணிட்டு இந்த படத்துல இந்த மாதிரி பண்ணிருக்கிறது ரொம்ப அப்படியே வேற மாதிரி டோட்டலா சேஞ்ச் ஆகி இப்ப அப்படியே தெருக்கி விட்டுருக்காரு. படத்துல லவ் ஸ்டோரிஸ் தான் பாக்குறப்ப கனெக்ட் ஆச்சு உங்களுக்கு? புரியல. படம்னா லவ் ஸ்டோரி தான், கனெக்ட் ஆச்சு உங்களுக்கு? பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ரெண்டு ஹாஃப்மே பிடிச்சது ப்ரோ. ரெண்டு ஹாஃப்மே வந்து அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு இது இன்டர்வல் பிளாக் பயங்கரமா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதோட பாத்தீங்கன்னாக்கா படத்தோட கிளைமேக்ஸ் இன்னும் பட்டாசா திருக்கி விட்டுருந்தாங்க. படத்துல வந்து கேஸ்ட் பேசிப்பாங்க, கேஸ்ட் பத்தி அது ரொம்ப டீப்பாலாம் போல, நார்மலா பேசியிருக்காங்க. ஆனா அதுவே ஓகேன்னு தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்காவது பேசுறாங்க அப்படின்றதுதான் எனக்கு. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. வேற படத்துல ஹீரோயின் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதான் சொல்றேன்ல, நான் அவங்க எல்லாமே 3 பேர் ஆக்டிங் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஹீரோ, அப்புறம் ஹீரோயினி, அப்புறம் இவர் நம்ம கோபி. யங்ஸ்டர்ஸ் ஃபேமிலியுமே பார்க்கலாம். டோட்டல் ஃபேமிலியில் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருக்குமான படமா நல்லா இருக்குங்கண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் அவங்க ஐடியாவாக வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டாங்க. படம் கம்ப்ளீட் பண்ணுறப்போ ஒரு ஐடியாவாக வந்து எப்படி சொல்கிற, ஒரு மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து லவ் பண்ணாமல் இருக்க தேவையில்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிடிச்சா ஃபைட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கங்க, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல வராங்க. ஆக்டிங்கே நல்லா பண்ணியிருந்தார். அவர் இப்போ ஜமாலை பார்த்துட்டு அப்படி ஒரு நடிச்சவர் தான் இப்படி நடிச்சிருக்காரா அப்படின்றது ஆச்சரியமாக இருக்குது. நல்லா இருக்கு, அவரோட முயற்சி நான் பாராட்டுறேன். அதே மாதிரி எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், தேவையான ஒரு மெசேஜும் சொல்கிறேன். படத்துல வந்து காசு பத்தி பேசிருக்காங்க. ஆமா ஆமா, இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் தான், பாசிட்டிவா தான் பேசிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அப்ரோச் தான் தேவை. கேஸ்ட் வேணாம், அதை தாண்டி அதை பார்க்க கூடாது, அதை மீறி கல்யாணம் பண்ணணுன்ற முயற்சிகள் தேவைன்றது மாதிரி தான் பேசியிருக்காங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் அவரோட முயற்சி. படத்துல கோபி நடிச்சிருந்தாரு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு படம் தான் இருக்கு. எல்லா குழந்தைங்களும் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. சேத்தன் சாரோடது, ரோஜா அவங்களோட ஆக்டிங், சேத்தன் சாரோடது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆங்கிலோ இந்தியன் பிளஸ் கேஸ்ட் தான், அதுவும் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, எண்டு சூப்பரா இருந்துச்சு. எண்டு நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. குட், எல்லாரும் பார்க்கலாம். அவரோட இது வேற ஒரு வேரியண்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதான் அதுல இருந்து ஃபுல்லா மாறுபட்டு வேற ஒரு வேரியன்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் தான். நல்லா இருந்துச்சு, ஓகே. ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். 10க்கு 7.5. படம் ரொம்ப நல்லா இருக்கு. அன்பே டயனா படத்துக்கு டைட்டிலுக்கு ஏற்ற கதையாக தான் இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா பாரி சார் பண்ணியிருக்காரு. ஜமா பண்ணது அவ்வளோ வெளியில தெரியல, நான் இதில் தான் பார்த்தேன். ரெண்டாவது படம், இந்த படம் ரொம்ப பார்க்கக்கூடிய படம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. நீண்ட இடைவெளிக்கு பின் ரோஜா மேம் பண்ணியிருக்காங்க. ரோஜா மேம் பற்றி சொல்லவே வேண்டியதில்லை, அவங்களாம் பெரிய ஹிஸ்ட்ரி, அவங்களாம் பெரிய பெரிய ஹிட் கொடுத்த ஆர்டிஸ்ட்டு. சின்ன ஆட்களோட பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சேத்தன் பார்த்தீங்கன்னா வில்லனாக பார்த்துட்டு இந்த படத்தில் ஒரு இதுவாக பார்க்குறப்போ ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினாக சொல்லணும்னா கோபி இருக்காருல்ல, அந்த கோபி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காரு. கூடிய சீக்கிரம் இந்த இயரில் பெரிய லெவலில் ரீச் பண்ணுவார். நல்லா கமர்ஷியலா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. எந்த வல்கர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சின்ன சின்ன டயலாக் இருக்கு, அதெல்லாம் இப்ப காமன் ஆயிடுச்சு, பொதுவாகவே ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருக்கு. கேஸ்ட் புரியல. அது மாமூல் தான். ஆனா வந்து நம்மளால லாஸ்ட்ல அது கூட கிடையாது. இந்த நேரத்துல ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான், அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நமக்கு எல்லாத்தையும் சொல்லணும்ல, அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு. இந்த படத்தை படம் பார்க்க வந்துதா, யாருக்காக படம் பொதுவா பாத்தீங்கன்னா $1 மில்லியன் அந்த யுவராஜ் சார் வந்து எடுக்கிற படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல படங்கள் தான் எடுப்பாங்க. அதனால அதை நம்பிக்கை பண்ணி தான் நாங்க இதுக்குள்ள வந்திருக்கோம். ஆடியன்ஸ் 100% பார்க்க வருவாங்க. என்ன இது ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லா தரப்பு சைட்ல இருக்கு. இது வந்து நான் நார்த் மெட்ராஸ், இதுல பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்லாங் அப்படியே பாதி இருக்கு அப்படியே. ஆனா படம் பொதுவா எல்லாரும் பார்க்க வருவாங்க, இவங்க அவங்களும் கிடையாது. அது நல்லா இருந்தது, நல்லா இருக்கு. ஆங்கிலேயன் இல்ல, பொதுவா நம்ம படம், அவ்வளவுதான். படம் சூப்பரா இருந்துச்சு, பயங்கர ஃபன்னாவும் இருந்துச்சு, சமூக கருத்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சது. போக போக படம் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு.
பேருக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சான்னு தெரியல. ஆனா நிறைய சமூக கருத்து நிறைய சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன சமூக கருத்து நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த கல்ச்சுரல் டிஃபரன்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபன்னாவும் எடுத்து போயிருந்தாங்க. படம் நல்ல எங்கேஜிங்கா இருந்துச்சு. ஒரு ஒரு டைமுக்கு மேல நல்ல எங்கேஜிங்கா இருந்துச்சு. படத்துல பரிதாபம் வந்து கோபி வச்சிருக்காங்க. கோபி கலகிருக்காரு. நான் பெரிய ஃபேன், கோபியோட பெரிய ஃபேனு. படத்துலயுமே பயங்கரமா பண்ணியிருந்தாரு. யார் ஆக்டிங்? ரோஜா மேம் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவங்க எப்பவுமே கொஞ்சம் கம்பீரமா தான் இருப்பாங்க. நம்ம குக்கூத் கோமாளி அதெல்லாம் பார்த்தா கூட கம்பீரமா இருப்பாங்க. அதே மாதிரி நடிச்சிருந்தாங்க கம்பீரமா. புதுசா நம்ம வந்து நிறைய சின்ன விஷயங்களை நம்ம நோட் பண்ண மறந்துருவோம் இந்த கல்ச்சுரல் டிஃபரன்ஸ்ல. அதெல்லாம் பயங்கரமா நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. நான் ஜமா பார்க்கல அன்பார்ச்சுனேட்லி. ஆனா இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. தேங்க்யூ சார். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. என்னுடைய ஆக்டிங் பார்த்து ஹீரோவோட ஆக்டிங் பிடிச்சிருக்குது. அதே மாதிரி மேஜிக்னு ஒரு கேரக்டர் ஹீரோனி தான், அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க. கோபி நல்லா பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு கோபி. அதே மாதிரி ஹீரோட அவங்க அப்பா, ரோஜா மேம் எல்லாமே டோட்டலா சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாமே டோட்டலா அழகா பண்ணிருக்காங்க. இது வந்து லவர்ஸ்க்கான படம், ஃபேமிலிக்கான படம், ஒரு என்டர்டைன்மெண்ட் 100% ஒரு என்டர்டைன் மூவி ப்ரோ. இல்ல எனக்கு போர் அடிக்கல ப்ரோ. படம் பார்க்கும்போது லவ் சீன்ஸ் தான் இருக்குது, போர் அடிக்கல. ஆனா வேற வேற சீன்ஸ் வந்து கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. அது டோட்டலா வேற மாதிரி இருக்கு படம். இல்ல அந்த ஜானர் வேற ப்ரோ. அது அந்த ஜானர். ஆனா இந்த ஸ்கிரீன் பிளே டோட்டலா வேற. அந்த ஜானர் வேற, இந்த ஜானர் வேற. இது லவ் 100% லவ். ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு டோட்டலா ஒரு ரெண்டு மைண்டா இருப்பான் தெரியுமா ஒரு பர்சனு. அந்த அது அவங்க வந்து இவங்க இங்க இருந்தா டோட்டலா அவங்க மைண்ட் எல்லாம் ஆயிடும். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் எனக்கு போர் அடிக்கல. அப்படியே கண்டினியூவா போகுது. அடுத்து நம்ம அது பிரேக் விட்டு அடுத்த நிமிஷம் நம்ம எப்போ உட்கார விஷயத்துல அப்படிதான். சேடன் சார் ஆக்டிங் வந்து வேற லெவலு. உண்மையிலே காமெடி கோபியும் அவரும் தான் பண்ணது. 2 பேரும் தான் சேர்ந்து சேடன் தான் பண்ணாங்க. சூப்பரா இருக்கு. ஒர்க்கா இருக்குது. காமெடி ஃபுல்லும் ஒர்க்கா இருக்குது. லவ்வும் அதே மாதிரி ஒர்க்கா இருக்குது. எங்கேயுமே லாக் அடிக்கல. சூப்பரா இருக்கு ப்ரோ. இந்த லவ்வர்ஸ், ஃபேமிலி, சிங்கிள் யாரு எல்லாமே பார்க்கலாம். அந்த படம் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும். எல்லா லைஃப்ல ஒரு லவ் இருக்கும். எல்லாமே கனெக்ட் ஆகும். ஆக்டிங்கா பாத்தீங்கன்னா எனக்கு சேட்டன் சார் அவரோட ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சு. நயனாவா பண்ணியிருந்தாரு, நல்லா பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஆனால் சூப்பரா இருந்துச்சு. புரியல. கேஸ்ட் பத்தி பேசியிருக்காங்க. கரெக்டாக தான் இருந்துச்சு. அது எப்படி சொல்றது, கேஸ்ட்னா ஒரு ஆழமா கேஸ்ட் பத்தி போகாம ஒரு மேலோட்டமா இருந்தாங்க. கேஸ்ட்னால ஒரு லவ்வுக்கு பிரச்சனை வருமா அப்படிங்கிறப்போ இந்த படத்துல வந்து எப்படி அதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் ஆமா, அது நல்லா தான் இருந்தது. ஹீரோயின் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் அவங்க அப்பா எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. கோபி அவரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. அவரு மிரட்டி விட்டுருக்காரு. அவரோட ஃபேன் நான். இல்ல ஜமா நான் பார்க்கல. அவரோட ஹீரோ நடிச்சு ஃபர்ஸ்ட் படம் நான் இப்பதான் அவர் படம் பாக்குறேன். ஒரு ஃபீல் குட் லவ் மூவி தான். மோஸ்டா லவ் தான் பேசியிருப்பாங்க. லவ் தான் படமே. அதுல ஒரு கேஸ்ட் வச்சு எப்படி அந்த லவ் கடைசியா சேருதா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படம். ஒரு 8 நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்திட்டே இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பொறுமையா பார்த்தாலே செகண்ட் ஹாஃப் புரியும். கோபியோட அந்த ஸ்லாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே காஸ்ட் தான். இதை கொஞ்சம் ஈஸியா கன்வே பண்ணியிருக்காங்க. காஸ்ட் வந்து யோசிக்க கூடாது. ஆமா, அது ஒரு வேற ஜோனர்ல எடுத்திருப்பாரு. இது வந்து அவரே ஆக்ட் பண்ணி இருக்கனால கொஞ்சம் சூப்பரா இருந்தது. ஆங்லோனியன் ஓகே. அது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு இது அது பிடிச்சிருந்தது. ஓகே, ஃபேமிலியாக வந்தால் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது சார். எனக்கு வந்து ஹீரோயினி அவங்களுடைய இது வந்து பிடிச்சிருந்தது. அப்புறம் கோபி அண்ணாவோட ஆக்டிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி எதுவும் தெரியல. லைக் ஓரளவுக்கு அக்செப்ட். நான் வந்து பெரம்பூர் தான். ஸோ எங்க ஏரியாவில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங் தான். செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது.
இப்போ ஜமான் ஒரு படம் எடுத்திருக்காங்க. ம் அதுக்கு இதுக்கு இது கமர்ஷியல் அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. லைக் ஜமா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வேற ஜானர். இது வந்து லைக் ஒரு ஃபேமிலி கண்டென்ட் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது ஒரு நல்ல மெசேஜ் இருந்துச்சு. லவ் பண்ணால் தனியாக போயிடக்கூடாது அப்படிலாம் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. லவ் பேசியிருப்பாங்க. இந்த ஃபீல் கனெக்ட் ஆச்சு. ஆ ஃபீல் கனெக்ட் ஆச்சு. ஸோ எல்லாருமே வந்து பாருங்க, ஒரு நல்ல மூவி. ஓவரால் அந்த படத்தை என்ன ஆடியன்ஸ் பார்க்கலாம். இது ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ரோஜா மேம் என்ட்ரி ஆயிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அப்பா ரோல் வந்துட்டு எப்பவுமே வில்லனாக பார்த்துட்டு திடீர்னு ஒரு காமெடியாக பார்க்கும்போது அது பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. ஹீரோலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. காமெடிலாம் சூப்பராக இருக்கு. படத்துல ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் நான் இடையில தான் வந்தேன், எனக்கு தெரியல. ஆனால் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு நல்லா இருக்கு கதை. இன்னும் நெக்ஸ்ட் பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. லவ்வுக்காக நிறைய போராடி இருக்காங்க. படத்தை பெரும்பாலும் புதுசாக காமிச்சிருக்காங்க. பார்க்குறப்ப சீசன் அப்படி இருந்துச்சு. அதுதான் சொல்றேனே, ஒரு சீனை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில எப்படி நடக்கும், இப்படியும் கடந்து தானே வந்திருப்போம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்துல வந்து ஆங்கிலேயனா நடிச்சிருக்காங்க ஹீரோயின். அந்த போர்ஷன்ஸ் அப்படி இருந்துச்சு. கரெக்டா இருந்துச்சு. கரெக்டா இருந்துச்சு. அந்த லவ் வந்துட்டு நான் வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ஒருத்தவங்க ஃப்ரெண்டு சொல்லும் போது அந்த கோவமா அந்த ஒரு இது ஸ்கெட் எடுத்துட்டு வரும்போது அவங்க வந்து அந்த டிவி உடைச்ச சீன்லாம் பயங்கரமா இருந்தது. அது ரொம்ப ரசிச்சு பார்த்தோம். ஐயோ நெக்ஸ்ட் என்ன கதாநாயகனை மண்டை உடைப்பாங்களா இல்ல டிவி உடைப்பாங்களான்ற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. அவரு செம்மையா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓரா என்ன இல்லைங்க, இது எதுவுமே குறை சொல்லவே முடியாதுங்க, அப்படி இருக்குங்க இந்த கதை. செம்மையா எடுத்திருக்காங்க. உண்மையா வந்து நாங்க ஜாலியா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தை வந்து சிரிச்சு நாங்க பார்த்திருக்கோம்னா அது இந்த படம் தான். கொடுக்கலாம், 100க்கு 100 கொடுக்கலாம். சீரியஸா சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஜாதி மதம் ஃப்ரெண்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த லவ் சக்ஸஸ் ஆகுறது, 2 பேருமே கலந்து பண்ணியிருக்கிறது சூப்பரா இருக்கு.